ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனல். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதுவும் முதலீடு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு சீரீஸ் போட்டுட்டு இருக்கேன். அதுல நாம அவசியமா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேல்யூவேஷன். வேல்யூவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம இன்வெஸ்ட் பண்ண போற பங்குல நம்ம கொடுக்க போற காசு வேல்யூபிளா இருக்கா அப்படிங்கறது சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ்ல ஒன்னு பி பிரைஸ் டு ஏர்னிங்னா என்ன அண்ட் இதை பத்தின முக்கியமான சில விஷயங்களை பத்தி ப்ரீவியஸ் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் பிளே பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் எனக்கு வீடியோ ஓபன் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் லிங்க் அனுப்புறேன். இந்த பிஇ பிரைஸ் டு ஏர்னிங் அப்படிங்கறத பத்தி நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த டைட்டிலுக்கு மேல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணாலே ஓபன் ஆயிடும். சோ இதை தொடர்ந்து நாம அடுத்து கவனிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இபிஎஸ், ஏர்னிங் பர் ஷேர். இந்த பிஇ கால்குலேட் பண்ண உதவுறது தான் இந்த ஏர்னிங் பர் ஷேர். இந்த இபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டோட்டலா ஏர்னிங்கையும் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸையும் டிவைட் பண்ணி வரதுதான் இந்த இபிஎஸ். அதாவது நான் இன்வெஸ்ட் பண்ற காசுக்கு இவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத சிம்பிளா நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறதுதான். சோ இத வச்சுதான் பிஇ கால்குலேட் பண்ணுவாங்க. சோ நான் இன்வெஸ்ட் பண்ற காசுக்கு இவங்க என்ன ஏர்ன் பண்றாங்க, சோ அந்த ஏர்னிங் ஓகேவா அப்படிங்கறத நம்ம பார்த்த உடனே சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சோ நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி எப்போதுமே பிஇ அப்படிங்கிறது இபிஎஸ் அப்படிங்கறத விட கம்மியா தான் இருக்கணும். அதே மாதிரி இபிஎஸ் அப்படிங்கிறது எப்போதுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். மைனஸ்ல இருக்குன்னா உங்க ஏர்னிங்கே இல்ல, உங்க ஏர்னிங் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, எப்போதுமே இதெல்லாம் நீங்க செக் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ். யாரோ ரெஃபர் பண்றாங்க, எங்கேயோ பார்த்தேன், சும்மா நியூஸ் வருது, போனஸ் தராங்க, ஸ்பிளிட் தராங்க, இந்த மாதிரி எந்த ஒரு மெஸ்ஸிங் நியூஸையும் வச்சு ஒரு ஸ்டாக்கை வாங்கவே கூடாது. அந்த பங்குடைய வேல்யூவேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுல ஒன்னு பிஇ, இன்னொன்னு இபிஎஸ். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். இபிஎஸ் பத்தி இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எந்த டாபிக் பத்தி ஷேர் பண்ண இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா என்னோட ஸ்பெஷல் 7 நாள் கோர்ஸ், 7 days ஸ்பெஷல் லைவ் கோர்ஸ், ஒரு பிகினர் ரொம்ப சிம்பிளா டெக்னிக்கலி மார்க்கெட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோட ரெக்கார்டட் ஸ்டில் அவைலபிள். 7 நாள் லைவ் மார்க்கெட்ல நடந்த இந்த ஒரு பிராக்டிஸ் செக்ஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அல்லது இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அண்ட் நீங்க இன்னும் நம்ம பிரான்ச்ல ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணனா அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கும் கொடுக்குறேன். அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ற எல்லாருக்குமே டெய்லி லைவ் மார்க்கெட்ல எஜுகேஷன் கொடுக்கப்படும், மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஃபேண்டாஸ்டிக்